அண்மை செய்தி நாகை மாவட்டம் நாகூரில் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதியடைந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். லெனின், வணக்கம். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்களா? அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கா? கள நிலவரம் என்னவா இருக்கு? டிட்வா புயல் காரணமாக நாகை மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் தற்போது வரை விடிய கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் மொத்தமாக 73 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதில் அதிகபட்சமாக தலைஞாயிறு பகுதி, வேளாங்கண்ணி, வேதாந்தியம், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதியில் அதிக கனமழை பெய்துள்ளது. குறிப்பாக கோடியக்கரையில் 20 சென்டிமீட்டர் மழை அதிக கனமழை பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் நாகை மாவட்டத்தில் நாகை நகராட்சிக்குட்பட்ட நாகூர் வள்ளியம்மை நகர் பகுதியில் தற்போது மழைநீர் முழுவதுமாக புகுந்து வீடுகளில் புகுந்து கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதி மிகவும் தாழ்வான பகுதி என்பதால் ஆண்டுதோறும் இந்த பகுதியில் மழைநீர் புகுந்து வீடுகளில் புகுந்து சேதமாக்கும். இந்த நிலையில் வள்ளியம்மை நகர் உட்பட்ட அனைத்து பகுதிகளிலுமே மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் வீடுகளில் இருந்து பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளிலேயே முடங்கி இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. தங்களுடைய அன்றாட பணிகளுக்கு பால் பாக்கெட் மற்றும் மளிகை ஜாமான் வாங்குவதற்கு செல்வது கூட இந்த மக்கள் வெளியே வர முடியாமல் வீடுகளில் முடங்கி உள்ளனர். முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ள இந்த பகுதியானது முழுவதும் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு அந்த தண்ணீர் புகுந்துள்ளது. உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் இதுவரை பார்வையிடவில்லை. உடனடியாக இங்குள்ள குடியிருப்பு வாசிகளை மாற்று இடங்களுக்கு அப்புறப்படுத்த வேண்டும் என்று இந்த பகுதி மக்கள் தற்போது கோரிக்கை வைத்துள்ளனர். அவர்களுக்கு தேவையான மளிகை பொருட்கள், உணவுப் பொருட்கள் மாவட்ட நிர்வாகம் முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் எதிர்பார்க்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின்.